அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு சாபமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை வரமாக மாறக்கூடிய அடுத்த 7 நாட்கள் அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கு. மார்ச் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்துல முக்கிய கிரகமான குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அஷ்டமாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் குடும்ப சுமை கூடுங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு இதயத்தை வாட வைக்குங்க. புதிய முயற்சிகள்ல மற்றவர்களை நம்பி செயல்பட இயலாது. பொறுப்புகளை சொல்வதால சிக்கல்கள் ஏற்படுங்க. துரிதமாக முடிவடைய வேண்டிய காரியங்கள் கூட இழுபறி நிலையில் இருக்குங்க. இக்காலத்தில் சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதும் சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவராலும் நன்மைகள் ஏற்படுங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. வீரியம் நிறைந்த ராகு சுக்கிரனுடன் சேர்ந்து யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில வலம் வருவது மிக நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்குங்க. தீர்த்ததல யாத்திரை கிடைக்க இருக்குது. பெரியோர்கள், மகான்கள், அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனி முடிவரும் கடைசி பகுதியில் பல நன்மைகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அளித்தருள்வதாக துவாரகையில் சனி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு வாக்களித்திருக்காருங்க. அந்த வகையில பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க. சனி பகவான் திருமண முயற்சிகளை நல்ல வரன் அமையுங்க. முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய இடமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வக்ர நிவர்த்தி ஆவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் தாய் வழி ஆதரவு கிடைக்க இருக்குது. குறிப்பா இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. இதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்த வண்ணமாக இருக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல இருக்கு. இயற்கையிலேயே எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். இருப்பினும் ஏழரை சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால ஒரு சில சமயங்கள்ல மனக்குழப்பங்கள், உடல் சோர்வும் ஏற்படலாங்க. அதனால் ஒரு சில காரியங்கள்ல தள்ளி வைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையும் ஏற்பட்டு இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் தனாதிபதி சனியோடு சேரும் இந்த நேரத்தில் இந்த கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க. பொருள் விரயங்கள், புதிய முயற்சிகள்ல போராட்டங்களும் ஏற்படுங்க. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்தாலும் அவற்றில் திருப்தி இருக்காது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாகுங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்ற கவலை அதிகரிக்குங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டு பல பணிகள் பாதியிலேயே நிற்குங்க. குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். எவ்வளவுதான் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக செயல்பட்டாலும் விரயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. ஆனால் அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றும் பட்சத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்களும் ஏற்படுங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் ஏற்படுதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான், 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பகை கிரகமான இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது நன்மை தருங்க. உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல தகவல்கள்
கிடைக்க இருக்குது. பிள்ளைகளாலும் பெருமை சேருங்க. நீண்ட நாள் பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குங்க. பாதியில் நின்ற கட்டிடம் பணி மீதியும் தொடருங்க. வியாபாரம் போட்டிகளை சமாளிப்பீங்க. வளர்ச்சி பாதையில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் அகல இருக்குது. சகோதர வர்க்கத்தினருடைய ஒத்துழைப்பு பலப்படுங்க. அதன் விளைவாக பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்ள முன் வருவீங்க. அதே போல் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு. மேலதிகாரிகளுடைய திறமையையும் நேர்மையும் பாராட்டுவாங்க. இதன் விளைவாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை எளிதில் கிடைக்க இருக்குது. அது மட்டும் இல்லாம அரசாங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி, சுக்கிரன், ராகு, குரு மற்றும் செவ்வாய் ஆகிய அனைவருமே வர்த்தகத்துறையுடன் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் என்பதை புராதன ஜோதிட நூல்கள் விவரித்திருக்கு. இவர்கள் அனைவரும் உங்களுக்கு பக்கபலமாக துணை நிற்பாங்க. புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் கூட சுபபலம் பெற்றிருப்பதால படிப்பில் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் வேற தீவிரமாக படியுங்க. விசேஷ உயர்கல்விக்கு உதவிகள் எளிதில் கிடைக்க இருக்குது. வெளிநாடுகளில் கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் தங்கள் ப்ராஜெக்ட்களை குறித்த காலத்தில் முடித்து சமர்ப்பித்துவிட முடியும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளில் உழைப்பு சற்று அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பது மன ஆறுதலை தரும் விதமாக அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் கூட பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலைகளை கையாள்வது அவசியங்க. அதேபோல் மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன், ராகு மற்றும் சனி ஆகியோர் உங்களுக்கு மிகவும் சாதகமாக வலம் வருகிறாங்க. எலரி சனியுடைய கடைசி பகுதியில் தனது பரிசாக முக்கியமான நன்மை ஒன்றை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அளித்தருள்வார். அதனால் இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் காத்திருக்குது. மகர ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வராகி அம்மனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.